வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் பைக் டிரைவிங் கிளிக் தான். ஸோ நான் அவனோட ஃப்ரெண்டாக கஜித் வந்திருக்கேன். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு இவனும் வந்திருக்கான். நம்ம இதில் வந்து மாஸ்க்கு வாங்கல. ஆமாடா வேணாண்டா. ஏய் மாஸ்கில் என்னடா டாக்ல இருக்குது புதுசாக வந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப டேஸாக விளையாடுனாங்க. இதில் நாங்கள் வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். அது நம்மளோட டிஃபெண்டரில் கிடையாது, நம்மளோட ஸ்பெஷல் வெஹிக்கிளில் போக போகிறோம். ஸ்பெஷல் வெஹிக்கிள்லாம் வேணாண்டா. காரில் இந்த வெஹிக்கிள் இவனுக்கே தெரியாது. நம்மளோட ஸ்பெஷல் வெஹிக்கிள் காமிச்சிடலாம். இப்போ பாருங்க எப்படி கைஸ் இருக்குது நம்மளோட ஸ்பெஷல் வண்டி. இப்போ நம்ம இதில் போவோம். இப்படி இருக்குது சொன்னல நம்மளோட ஸ்பெஷல் வண்டியை பார்த்தல. இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இங்கே பாருங்களேன், என் மொட்டை ஒழுங்காக வண்டி ஓட தெரியாது அவனுக்கு. உனக்கெல்லாம் எதுக்குடா வண்டி? இல்லை ஓடி போய்ட்டு ஸ்டிக்கி பாம்பு வைப்போம். உனக்கெல்லாம் எதுக்கு வண்டி? இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் போய்க்கலாம். நம்ம போயிட்டு இங்கேருந்து அப்படியே அடிக்க வைப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ அந்த பைக்கு மட்டும் பாருங்க, போ ஜாலியாக இருக்குது. நம்ம ஸ்டேரிங் தான் வச்சுருக்கோம். ஸ்டேரிங் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போது சேஃபாக ஓட்ட பண்ணிட்டு. ஐயோ சேஃப்னா, ஏய் வாட் அ மேஜிக்! எப்படிங்க பா! ஆனால் நம்மளோட காருக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா இதில் எதுவுமே இல்லையே. எப்படி இல்லைனா மற்ற கார்லாம் வந்து அதில் அடிபட்டுருக்கும், பார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக போயிருக்கும். வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார் வெடிக்குமா? ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். இந்த கார் வெடிக்குமான்னு நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை, பார்ப்போம். ஆர்பிஜி வச்சுட்டு பார்ப்போம். சே வெடிச்சிருச்சுங்க. நாங்கள் இது கைஸ் இந்த கார் வெடிச்சிருக்குங்க. சரி ஓகே பரவாயில்ல. இதோ சைக்கிள் மாதிரி புல்லட் ப்ரூஃப்னு தான் நினச்சேன். சரி ஓகே, நம்மளோட பழைய வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோன்னு கேட்பீங்க. அது ஒரு சர்ப்ரைஸ், நீங்களே பாருங்க. இல்லைங்க, இந்த சர்ப்ரைஸ் காமிச்சாங்க காய்ஸ். அந்த சர்ப்ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், உள்ளே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேண்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் நம்மளோட காரு. இந்த கார் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிங்களா? உள்ளே இருக்காங்க. எப்படி ஃபஸ்ட்டில் புல்லட்டு, ட்ரான் பைக்கு, கவசிக்கு நிஞ்சா H2R, கவசிக்கு நிஞ்சா ZX-10R, டியூக் 390, அப்புறம் இது என்னதுடா பெனலி, எல்லா பைக்குமே, பல்சரு, டியூக்கு 200, டுக்காட்டி. பாருங்க எப்படி இதான் நம்மளோட சர்ப்ரைஸு. இப்போ நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் கூட நம்ம ஸ்பான் பண்ணிடலாம் மேலே. ஹெலிகாப்டர் அந்த நம்ம இங்கே உள்ளே இருந்து நம்ம பண்ணால் போதுங்க. உள்ளே மேலே போயிட்டு இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஸ்பான் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியுதுதான், இருந்தாலும் சில பேருக்கு தெரியாது, காமிச்சிடும். 8000 போட்டா ஹெலிகாப்டர் ஸ்பாண்ட். எஸ், இப்போது நம்ம கீழே போக போகணும். ஓகே, அப்படியே நீ மேலே ஏறுற, மேலே இருந்து போவோம். ஓ அந்த டெக்னிக்கா? ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போக போகிறோம். அதுவும் நம்மளோட பழைய டெக்னிக் வச்சுன்னு. எப்படி இன்னொன்று டெக்னிக் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு. எப்படி நம்மளோட ஹெலிகாப்டர் ஸ்பான் ஆயிடுச்சுல, இந்த ஹெலிகாப்டர் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஆமாம் கைஸ், இப்போ நம்ம ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இல்லை நமக்கு எதுவுமே ஆகாது. நம்ம இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுருக்கோம். என்ன பண்ண போகிற? இல்லை, நம்மளோட கார் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்.
நம்மளோட வீட்டில் போய் பார்க் பண்ணிடுவோம். அங்கேருந்து நம்ம ஜெட்டு புக் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த ஜெட்டு இங்கே இருக்கட்டும், ஹெலிகாப்டர் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஜெட் எப்படி இதில் வந்துச்சு? அவனுக்கு தெரியாதுல்ல, காமிச்சான். கைஸ் நியூ அப்டேட்டா? எப்போ வந்துச்சுடா? 2 வருஷம் ஆயிடுச்சு வந்துட்டு. அவன் வந்துட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அவனுக்கு தெரியுதா? ஓ ஜெட் பேக்கா? அது அப்படி சொல்லு, ஜெட்டுன்னு சொல்கிற. ஜெட்டுன்னா அதான்டா. ஜெட் பேக்குடா, ஜெட்டுனா வேற. ஏய் அதை தானே ஜெட்டுன்னு கூப்பிடுறாங்க. இல்லை 2 ஜெட் பேக் இருக்கா, உங்களுக்கு தெரியல? காய்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்பீடாக போயிட்டு ஒரு ஜம்பை போட போகிறோம். ஜம்பை போடு. வா, ஓ மை காட். வாடி வண்டியை பார்க் பண்ணியாச்சு, இறங்கிடுவோம். இனிமேல் நம்ம ஒரு ஜெட் பேக் எடுத்துகிட்டு போவோம். இல்லைங்க, சீட் கோட் படுத்துட்டு வந்துடுறேன். காய்ஸ் எங்களை மொட்டை போடலாம் பாருங்களேன். தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு வம்புலுக்கு வரலாம். அதான் முடிச்சு விட்றேன். சொல்லி முடிஞ்சிச்சு. தேவையில்லாமல் இங்கே வரலாம். ஓகே ஜெட் பேக் போட்டுடலாமா? 320 படை போடாச்சு. இந்த ஜெட் பேக் தானே, இதுக்கு நான் வந்து கலர் கொடுக்க போகிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், ஆர்பிஜியா ஆர்ஜிபி. இங்கே பாருங்க கைஸ், 2 இது இருக்குது ஜெட் பேக்லேயே. பாருங்க, இந்த ஜெட் பேக் தான் எனக்கு பிடிச்சது. பில்டிங் போயிடலாமா? வேணாம். ஏய் அங்கேருந்தா இப்போ குதி போடண்டா. வேணாண்டா, ஃபஸ்ட்டு நம்ம ஹெலிகாப்டர் போய் விட்டுறலாம். ஏய் இங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே, அங்கேருந்து தான் குதிக்க போகிறேன். அப்போ நீ இங்கேருந்து அதுக்கு டேரெக்டாக குதிச்சிடலாம். ஏய் லூஸு. அவ்வளோதான், கரெக்ட் டைமிங் கைஸ், கரெக்டாக. கைஸ் நான் திருப்பின்னு வந்து குதிக்க போகிறேன். ஆமாம், அது ஜெட் பேக் எங்க? ஜெட் பேக்கு கேடா. ஏய் போடா, ஜெட் பேக் காணுண்டா. திரும்ப போடு ஜெட் கடை. ஓகே நம்ம மேலே போவோம். பறந்து நல்லா ஹைட்டில் போயிட்டு அப்படியே குதிச்சிரு. தேவையில்ல போ. நம்ம குதி போகிறோம். இன்ஃபினிட்டி ஹெல்த் இருக்குது. 1 2 1 6. ஹை ஜம்ப், சூப்பர் ஜம்ப். போடுற ஜம்பை இப்போ பாருங்க. இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு நம்ம வந்து டமால்னு ஒரு அடி அடிப்போம். இப்போ நம்ம வந்து கைஸ் இனிமேல் நமக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நல்லா இருக்கே. கைஸ் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பண்ணுவோம். இப்போ பண்ணுவோம். வா, ஓ ஓ மை காட் கைஸ், ஓ மை காட் கைஸ். இங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு பறந்துரு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போகிறோம். முன்னாடி போயிட்டு இப்போ பண்ணுவோம். இப்போ நம்ம நிற்போம் பாருங்க. ஐயோ சரி ஓகே, கொஞ்சம் முன்னாடி போவோம். இப்போ பாருங்க. ஐயோ நீ ஃப்ரண்ட்ல தள்ள. இப்போ எப்படி சம்மல வேலைங்க சமையலுங்க. இதுக்கப்புறம் ஜெட் பேக் யூஸ் பண்ண தேவை இல்லை.
ஏய் வேற லெவலுங்க. வா இப்போ நம்ம இந்த பில்டிங் நம்ம குதிக்க போகிறோம். இந்த பில்டிங்குமே இல்லை, இந்த பில்டிங் தான். சே இப்போ குதிக்கலாம் பாருங்க. ஓய் பவுன்ஸ் ஆயிடுங்க பாருங்க, செமையாக இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஹெலிகாப்டர்லாம் ஆமாம்ல. ஏய் ஆமாம், நம்ம அந்த ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கு நம்ம வந்தோம். அப்படியே நம்ம குதிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கார் ஸ்பான் பண்ணுவோமா? எங்கடா ஸ்பான் ஆயிருக்கு? ஆமாம் அந்த ஹெலிகாப்டருங்க போச்சுடா கைஸ். ஹெலிகாப்டர் டீஸ்பான் ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த வண்டிங்க போச்சு. இல்லைடா அந்த வண்டி இருக்குடா. பரவாயில்லைங்க. வாடா வாங்க இப்போ உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் வெடிக்க வச்சிட்டோம். ஏன்டா இப்படி போய் சொல்கிற? இந்த ஹெலிகாப்டர் வெடிக்கிறது வெடிக்காது. சரி அப்படிலாம் எதுவும் பண்ணலங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு ஜுராசிக் பார்க் போய் நம்ம இப்போ அங்கே இருக்க டைனோசரை பிடிக்க போகிறோம். அது முன்னாடி நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷன் மேலே போய் நம்ம குதிச்சிடலாம். இதுலேருந்து அப்படியே இறங்கிட்டு திரும்ப இது கொடுத்துட்டு அப்படியே நம்ம மேலே போய்டுவோம்ல. இங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டு இங்கே பாரு, இப்போ பாரு டொமால் அடி டொமால். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் குதிக்க போகிறோம். ஆமாம் அந்த ஹெலிகாப்டருங்க, ஹெலிகாப்டர்ஸ் வாகா. ஏய் ஓ மை காட் கைஸ், அதே இறங்கி வருது. பரவாயில்ல. ஏய் அல்ல ஆளை இருக்கிற மாதிரியே இருக்குடா. வாயன் இல்லை ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். இப்போ பாரு தம்பி யாருன்னு உனக்கு தெரில. நான் இப்போ பாரு ஒரே அடி தான். இந்த போ ஒரே அடியில் 2 பாகம். ஹலோ இங்கே நீ வரக்கூடாது, வச்சுக்கோ. ஒரே அடி தாங்க. சரி ஓகேடா, போலீஸ் கேஸ் பண்ணிட்டு போகலாம்டா. போலீஸ் கேஸ் தானே பண்ணிடலாமே. போலீஸ் கேஸ் பண்ணிட்டு ஜாலியாக ஓடலாம் வாடா. ஓகேவா? ஃபஸ்ட்டு காரை ஸ்பாட் பண்ணு. கைஸ் நான் உங்களுக்கு மித்து காமிச்சத போகிறேன். இப்போ பாருங்க. என்னதுன்னா இப்போ நான் வந்து சேலஞ்ச் போயிட்டு மெகராம்கள் இருக்குல்ல, இல்லை ஃபன் ட்ராக் எடுத்துகிட்டு இப்படி போகும்போதே இந்த வெப்பனோட இது இருக்குல்ல, இந்த வெப்பனோட இது ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே இப்படி ஸ்கோப் போட்டால் இங்கே பாருங்க மித்து. இப்போ இந்த மித்து காமிச்சாரன். வேணாம் காமிச்சாரன். ஐயோ தெரியாமல் இந்த ஃபன் ட்ராக் போடல. இப்போ காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிஷின் போய்ட்டு ஃபன் ட்ராக் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் போகும்போதே வந்து இந்த இது போட்டு ஸ்னைப்பர் போட்டு இப்படி ஸ்கோப் போடுங்க. இங்கே பாருங்க அவனை ஸ்கோப் பண்ணுற மாதிரியே இருக்குது. செம்மல. இப்போ நம்ம வந்து போலீஸ் கேஸ் பண்ண போகிறோம். ஆமாம் கைஸ். ட்ரெயினை ஃபஸ்ட்டு வர வைப்போம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்பிசி வரட்டும். என்பிசி பாய், என்பிசி பாய்ன்னு போடுவோம். பாய் ஓகே இல்லைங்க, இன்னொருத்தனும் வரட்டும். பாய்ஸ்ன்னு போடு. பாய்ஸ்ன்னு போட்டால் நிறைய வரும்ல. அப்படிலாம் என்ன நினச்ச நீ? ட்ரெயின் வந்துடா கைஸ். இன்னொரு பாயும் போடணும். போட்டாச்சுங்க. இப்போ பாருங்க ட்ரெயின் அண்ணா ஒன்று தெரியாது. ட்ரெயின் என்ன உண்டு
ஐயோ நாங்கள் அது ஐயோ இப்போ பாருங்க நில்லுங்க இங்கே பாருங்க ட்ரெயின் போயிடுச்சு ஐயோ ட்ரெயின் நில்லு அழுத்தி பிடி அப்போ தான் வரும். வருதா பாரு. நாங்கள் வர மாட்டேங்குது. இன்ஜின் கொடுத்து ஹார்ன் கொடுத்துட்டு பண்ணுறா. இங்கே இன்ஜின் கொடுத்துட்டு டேய் நில்றா. சரி விடு, நார்மலாகவே போய் நம்ம இதில் போய் பண்ணலாம் போலீஸ் கேஸ். நான் ஸ்னைப்பர் தான் எடுக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு மேலே போவோம். இல்லாட்டி சின்னதாக ஒரு ஜெட் பேக் தாங்க, அவளுக்கு பெருசாலாம் வேணாம். அவ்வளோதான் வந்துருச்சா? சும்மா மேலே போகிறது தான். ஆமாம் அவ்வளோதாங்க. ஜுராசிக் பார்க் போகலாம். என்னடா எல்லாத்துமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாதுடா. சரி அப்போ என்ன பண்ண போகிற பண்ணி? நான் இப்போ போலீஸ் கேஸ் பண்ண போகிறேன். எல்லாமே ஒரே நேரத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒன்று முடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் கேஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே ஜுராசிக் பார்க்கு போன்ற பசாமல் இரு. ஸ்னைப்பரில் யாராவது சொல்கிறா எனக்கு அவசரத்துக்குண்டா. பக்கத்தில் ஏதாவது பைக் வச்சுக்கோ, பைக்கில் போயிடலான்னு. தேவையில்லடா அதெல்லாம். இப்போன்னு பார்த்து ஒருத்தனை கூட காணும். இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. 1 2 3 4 5 எப்படி? சரி இப்போ அங்கே நம்ம சுட போகிறோம். அங்கே இங்கெல்லாம் ஆர்பிஜி விட்டால் தான். சுட்டுட்டேறா இன்னைக்கு. அது டொமு டொமு அந்த ஃபேன்லேயே இப்போ வந்து ஒன்று விட போகணும். அங்கே மேலே ரோபோட்ஸ் இருக்காங்க தெரியுமா? தெரியும் தெரியும். காய்ஸ் நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். எப்படிரா? அதுக்கு முன்னாடி அங்கே சிட்டியில் ஒரு பாம்பு விடுவோம். இப்போ ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பொண்ணு போகலாம்ல, நான் பொண்ணு அடிப்போம். அடிப்போம் இல்லை, கொலை செய்யணும். இப்போ நாங்கள் பார்த்தேன். காரையாச்சும் பண்ணுவோம் ஏதாச்சும். காரம் மில்ச்சா இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த காரில் டப்பால்னு சொல்லணும். கண்ணாடி உடச்சிடலாம். கண்ணாடி உடச்சாச்சு. அவ்வளோதாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சா? இல்லையே. இல்லைடா போலீஸ் கேஸ் போட்டா. காய்ஸ் நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். யோ காய்ஸ் எனக்கு அலர்ஜிக்கல் சாக்லேட் சாப்பிடணும். இப்போ நம்ம போனோம்னா அங்கேருந்து எல்லாருமே நம்மளை சுடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபினிட்டி எழுதி போடுவோம். இனிமேல் மேலே போவோம். அங்கே ஃபுல்லாக ஏஐ ரோபோட்ஸாக இருக்கும், அதனால மேலே போவோம். அங்கே போனால் போலீஸ் கேஸ்லாம் ஆகாது. அதனால் இப்போ மேலே போகிறப்பாங்க. விடு விடு. உனக்கு பிடிச்ச இதுடா.
என்னது? பிடிச்ச ஜெட்டா 330. ஆமாம்ல, எனக்கு பிடிச்ச ஜெட் பேக் தான் ஒழுங்காக போகும். சரி, ஓகே, இதை ஒடுக்குறேன். இவன் என்னங்க ஜெட் பேக்கே கீழே வந்துச்சா? இது வச்சுட்டே போயிடலாம். ஓகே 3 2 1 லான்ச் ஆக போகுது. இப்போ லான்ச் ஆகிடும். லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். ஆமாம் கைஸ், அங்கே போயிட்டு என்ன அங்கே பாருங்க. ஹாய் ரோபோட்ஸ், சௌக்கியமா? வேண்டா. இப்போ இது கீழே வருமா சொல்லு? தெரியல. கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் எங்களை ஆளில் கொடுத்து வச்சுருக்கீங்களா, நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிடும். ஓகே, டாட்டா புர். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம வீடியோ பிடிக்க போகணும்ல. என்னடா ஸ்பான் ஆயிடுச்சு. என்ன சார், சௌக்கியமா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பெல்லைக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. பேச சொல்லிட்டேன். ஓகே, பாய் பாய். புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.